வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் ஏ டு இசட் தமிழ் சேனலில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி கொண்டு வந்திருக்கோம். நம்ம சேனலில் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் இது ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மெயினாக லைக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி இந்த ரெசிபி தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்ததா, இல்லைனா வேறு ஏதாவது இது சேர்க்கணுமான்னு சொல்லுங்கள். சப்போஸ் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ முழுசாக பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப சுவையானதும் ஆரோக்கியமானதுமான ஒரு ரெசிபி. பேர் பாகற்காய் பொரியல். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகற்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். பாகற்காய் என்றாலே நிறைய பேருக்கு கசப்பு நினைப்பு வரும். ஓகேவா? ஸோ பாகற்காய்னாலே கசப்பு தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். ஆனால் சரியான முறையில் செய்தால் இந்த பாகற்காய் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைகளுக்கும் பிடிக்கும் மாதிரி செய்யலாம். ஓகேவா? ஸோ அதான் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகற்காய் பொரியல். ஸோ எல்லாருக்கும் மோஸ்ட்லி சில பேருக்கு ஃபேவரட். அது இல்லாமல் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாகற்காய் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, வாங்க இந்த ரெசிபிக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்ப்போமா? முதல்ல 2 நடுத்தர அளவு பாகற்காய் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேவா? 2 பாகற்காய், பெருசாக இருந்தாலும் ஓகே, சிறுசாக இருந்தாலும் ஓகே. பாகற்காய் எடுத்துக்கோங்க 2 இது. அதை நன்றாக கழுவி மெலிதாக வட்டமாக நறுக்கி கொள்ள வேண்டும். நீங்கள் விரும்பினா விதையை ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் விதையை ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லையெனில் அதே மாதிரி பயன்படுத்தலாம். அடுத்தது ஒரு வெங்காயம் நறுக்கினது. ஓகேவா? அதை எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கீறியது. 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கீறிக்கோங்க. அது 2 எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சிறிது, தேவையான அளவு, சிறிதளவோ தேவையான அளவு இஷ்டம் தான். மசாலாவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் மசாலாவை அரைக்கிறதுக்கு. ஓகேவா? நீங்கள் ஹோம்மேட் மசாலாவாக இருந்தால் இதெல்லாம் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் மசாலா வாங்கிக்கோங்க. ஓகேவா? மேலும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சிறிதளவு எண்ணெய். இதுதான் இதெல்லாம் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். சரி, இப்போ சமைக்கலாம் வாங்க. முதலில் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கவும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது, எண்ணெய் சூடானதும் கடுகு போடவும். அது தாளித்ததும் உளுத்தம்பருப்பு சேர்க்கவும். ஓகேவா? இது செகண்ட் ஸ்டெப்பு. அடுத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு நல்ல வாசனை வரும் வரை வதக்கவும். இது தேர்ட் ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் முக்கியம், பார்த்துக்கோங்க. இப்போது நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்குங்க. ஓகேவா? இது அடுத்தது. வெங்காயம் நன்றாக வெந்ததும் நறுக்கிய பாகற்காய் சேர்க்கவும். ஓகேவா? இது அடுத்தது. இதை நன்றாக கிளறி மீடியம் ஃப்ளேமில் சமைக்கவும். இதை நன்றாக கிளறி மீடியம் ஃப்ளேமில் சமைங்க. இப்போது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நன்றாக கலக்கவும். ஓகேவா? இந்த இன்க்ரீடியன்ஸாக சேர்த்து நல்லா கலக்குங்க. பாகற்காய் கசப்பை குறைக்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாகற்காய் கசப்பை குறைக்கிறதுக்கு இது நான் சொல்கிறது. ஓகேவா? அல்லது சிறிதளவு தண்ணீர் தெளித்து மூடி வேக வைக்கலாம். ஆமாம், சிறிதளவு தண்ணீர் தெளித்து மூடி வைக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போது 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாகற்காய் நன்றாக சாஃப்டாக இருக்கும். நல்ல மெதுன்னு இருக்கும் பாகற்காய். இப்போது அந்த இதை திறந்து ஹை ஃப்ளேமில் கிறிஸ்பாக வறுக்கணும். அதாவது நீங்கள் கடாய் வச்சுருப்பீங்களே, அதை மூடி வச்சுருப்பீங்க, அதை திறந்து ஹை ஃப்ளேமில் கிறிஸ்பாக வறுத்துக்கோங்க. ஓகேவா? நல்லா பொன்னிறம் வரும் வரை கிளறி கொண்டே இருக்கணும். பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா கிளறணும். இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம்.
ஓகேவா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து ஒன்று நோட் இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து மைண்டில் வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோங்க, ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது உங்கள் இஷ்டம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். கிறிஸ்பாக வந்தால் தான் ரொம்ப சுவையாக இருக்கும். அது வந்து முறுமுறுன்னு வந்தால் தான் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் விரும்பினா இந்த நேரத்தில் சிறிதளவு கிரேட்டட் கோகோனட் சேர்க்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். வேணா சேர்த்துக்கலாம். அது டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? அது வேணா சேர்த்துக்கலாம். சப்போஸ் இன்னொன்று சொல்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் வந்து அந்த இது அந்த கசப்புத்தன்மை போகணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா சர்க்கரையும் சேர்க்கலாம். அது தேவையான அளவு. அது உங்கள் இஷ்டம் தான். இப்போது நம்ம பாகற்காய் பொரியல் ரெடி. இப்போ நம்ம பண்ண பாகற்காய் பொரியல் ரெடி. இது சாதம், சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் மேலும் டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது சுகர் பேஷண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து நல்லது. ஹெல்த்துக்கும் நல்லது. மெயினாக சுகர் இருக்கவங்க டயபெட்டிக் பேஷண்ட் தான், அவங்களுக்கு ரொம்ப நல்லது இது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பாகற்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது ஆல்ரெடி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டோம். இருந்தாலும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்குமாறு உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஆல்ரெடி பண்ணுவாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் அதாவது இந்த வீடியோ வந்து கரெக்டாக எப்படி இருந்தது, ஸோ இதில் ஏதாவது வந்து மிஸ் ஆகிருக்கா அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்களும் வந்து லைக் பண்ண சொல்லி ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னும் நிறைய குக்கிங் வீடியோஸ்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய வந்து வீடியோஸ் இருக்குது, குக்கிங் வீடியோஸ் இருக்குது, லைனில் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ்